மார்க்கு நற்செய்தியில் 11வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுது. மார்க்கு 11:24 சொல்கிறது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்று விட்டீர்கள் என்று நம்புங்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது எவற்றையெல்லாம் கேட்டீர்களோ அவற்றையெல்லாம் ஆண்டவர் தருவார் என்று பெற்று விட்டீர்கள் என்று நம்புங்கள். பலரும் சொல்ற விஷயம் சாமி, சும்மா பொய் சொல்லாதீங்க, சும்மா ஓட்டாதீங்க. எத்தனையோ விஷயம் கேட்டோம், என்ன கொடுத்தாரு? நம்ம எல்லாம் கோயிலுக்கு போனா சாதாரண வேண்டுதலை வைக்கிறோம். மாதா மன்றாட்டு மாதிரி மூச்சு விடாம ஜெபிப்போம். ஆண்டவரே வீட்டுக்கார தண்ணி நிறுத்தி கொடுங்காண்டவரே, பொண்ணுக்கு குழந்தை பாயம் கொடுங்காண்டவரே, பையனுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு கொடுங்காண்டவரே, அடக்கு வச்சு நாங்கள் திருப்பறதுக்கு வழி கொடுங்காண்டவரே, சொந்தமா வீடு வசதி கொடுங்காண்டவரே. சொல்லும் பொழுது என்ன மூச்சு, என்ன வேகம், மூச்சு விடாம கேட்டோம், என்ன கொடுத்தாரு? பலருக்கு இந்த கேள்வி உண்டு, பலருக்கு இந்த கோபம் உண்டு ஆண்டவர் மேல. என்ன கொடுத்தாரு ஃபாதர்? சும்மா ஓட்டாதீங்க. நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும் பொழுது கேட்கறதெல்லாம் அவர் தருவாராம். என்ன கொடுத்தாரு? கொஞ்சம் துன்பங்கள் கொடுத்தார், சிலுவைகள் கொடுத்தார், கண்ணீர் கொடுத்தார், நோய் நொடிகள் கொடுத்தார், பொருளாதார நெருக்கடிகள் கொடுத்தார், அவமானங்கள் கொடுத்தார். வேற என்ன கொடுத்தாரு சொல்லுங்க ஃபாதர்? கேட்கிறாங்க. நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும் பொழுது நீ கேட்பதெல்லாம் உனக்கு தருகிறேன் என்று சொன்னது ஒரு எம்எல்ஏ அல்ல, ஒரு எம்பி அல்ல, சிஎம் அல்ல, பிஎம் அல்ல, சும்மா ஒரு வார்த்தை கொடுத்துட்டு செய்யாமல் இருப்பதற்கு அப்படிப்பட்ட அதிகாரிகள் அல்ல. சொன்னது ஏசாண்டவர். இவர் சொன்னதில் பொய் இருக்காது, பித்தலாட்டம் இருக்காது, ஏமாற்றம் இருக்காது. அப்படி என்றால் ஏன் கிடைக்கவில்லை என்ற கேள்வி நியாயமாக வரும். ஆண்டவருடைய ஃப்ரீ ஆஃபர் தான். என்னது? நீ வேண்டுதல் செய்ய நிற்கும் பொழுது கேட்கறதெல்லாம் உனக்கு தருகிறேன். பிளாங்க் செக் கையெழுத்து போட்டு தந்திருக்காரு. ஆனால் ஒன்லி ஒன் கண்டிஷன், ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? ஒரு ஸ்டார் போட்டுட்டு கீழே நிபந்தனை கண்டிஷன் எழுதி வச்சுக்கிறாரு. 24க்கு அடுத்த வசனம் 25. என்னது? நீ வேண்டுதல் செய்ய நிற்கும் பொழுது யார் மீதாவது மனத்தாங்கல் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள். ஓன்லி கண்டிஷன், ஒரே ஒரு கண்டிஷன். என்ன தெரியுமா? நீ வேண்டுதல் செய்ய நிற்கும் பொழுது யார் மீதாவது மனத்தாங்கல் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள். ஆண்டு சொல்லவில்லை நீ வேண்டுதல் செய்ய நிற்கும் பொழுது ஒரு பண்டிலும் எழுதி வாங்கி வச்சு பத்த வச்சுக்கோ. நீ வேண்டுதல் செய்ய வரும்பொழுது 500 நோட்டு உண்டியில் சொருவ வேண்டும். நீ வேண்டுதல் செய்ய வரும்பொழுது உன் முடி மொட்டையடித்து தர வேண்டும், ஒன்று தேறு தூக்க வேண்டும். இதெல்லாம் செஞ்சுக்கோங்க, நல்லது தான், நான் அதை கொச்சப்படுத்தவில்லை. ஆனால் இது மட்டும் போதாது. சொல்லப்பட்டது செஞ்ச பிறகுதான் அது செய்யணும். சொல்லப்பட்டது என்ன? நீ மன்னித்த பிறகு வந்து ஜெபி. நீ மன்னித்த பிறகு ஜெபிக்க தொடங்கினாலே அதுக்கப்புறம் அதுவும் இதுவும் செய்ய வேண்டியது இல்லை. மன்னித்த ஒரே காரணத்துக்காக உனக்கு தர வேண்டிய ஆசீர்வாதங்கள் கொரியர் சர்வீஸில் வீட்டுக்கு ஆண்டவர் அனுப்பி விடுவார். அப்புறம் கோயிலுக்கு ஓடி நடக்க வேண்டிய அவசியம் வராது. அல்லேலூயா.